பிரபலங்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு வகையில பிரபலமாகும். சில சமயங்கள்ல பிரபலங்களோட வார்த்தைகள் சர்ச்சையாவும் ஆகிடும். சினிமா டைரக்டர் பாலு மகேந்திராவோட பட்டறையில பட்டை தீட்டப்பட்ட வைரம். சேது, நந்தா ஆகிய திரைப்படங்கள் மூலமா நடிகர்கள் விக்ரமுக்கும் சூர்யாவுக்கும் வாழ்க்கை கொடுத்தவர். முதல் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கினவர். நான் கடவுள் படத்துக்கும் நேஷனல் அவார்டு வின் பண்ணார். இன்டர்நேஷனல் அவார்டுகளையும் வின் பண்ணியிருக்காரு. மாயாவி, சண்டி வீரன், பிசாசுன்னு சக இயக்குநர்கள் இயக்கிய படங்களை தயாரிச்சிருக்காரு. பொதுவெளியில பெருசா கண்டுக்கப்படாத நபர்களை தான் தன்னோட படத்துல கதாபாத்திரங்களா தேர்வு செய்வாரு பாலா. காலத்துக்கும் அழியாத வகையில ஒரு கதையை உருவாக்கி செல்லுலாய்டுல ரம்மியா காட்டுறதுல டைரக்டர் பாலா கில்லி. இவர் மேல சில குற்றச்சாட்டுகளும் அப்பப்போ வரும். சீக்கிரத்துல கோவப்படுவாரு, வேலை தாமதமாகிட்டா சில சமயங்களை அடிச்சிருவாருன்னு கூட சொல்றது உண்டு. பரதேசி படத்தோட ஷூட்டிங்லையும் நடிகர்களை அடிச்சதா அப்போ பரபரப்பா பேசப்பட்டுச்சு. ஷூட்டிங் டைம்ல அடிச்சதா வீடியோவும் வெளியானதுனால அது பேசு பொருளாச்சு. கிட்டத்தட்ட இதே பாணியில இப்போ ஒன்று சோசியல் மீடியால வைரல் ஆகுது. இப்போ பலரும் பேசும்படியா இருக்கு ஒரு இளம் நடிகையோட பேட்டி. மமிதா பைஜு மலையாளத்துல ஷார்ட் பிலிம்களில் நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க. சூப்பர் சரண்யா, வரதன், 2, கொக்கோன்னு சில மலையாள சினிமாக்கள்ல சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. முதல் முறையா ஹீரோயினா நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் பிரேமலு. இந்த படம் தான் இப்போ ட்ரெண்டிங். இளவட்டங்களோட ஹிட் லிஸ்ட்ல ஹை ப்ரையாரிட்டி. வெறும் 5 கோடிக்கு தயாராகி 50 கோடிகளை அள்ளுச்சு. இந்த மமிதா பைஜு ஒரு எஃப்எம்ல கொடுத்த பேட்டியில சொன்ன விஷயம்தான் இப்போ வைரல் ஆகி இருக்கு. டைரக்டர் பாலா உருவாக்கி இருக்கிற வணங்கான் படத்துல இதுக்கு முன்னாடி மமிதா பைஜு நடிச்சிருந்தாங்க. வில்லுப்பாட்டு கலைஞரா நடிக்கிற சீன் ஷூட் பண்ணும்போது 3 டேக்குகளை கடந்தும் ஓகே ஆகாததால டைரக்டர் பாலா அடிச்சிட்டதா சொன்னாங்க. வணங்கான் படத்துல நடிச்ச நாயகன் சூர்யாவுக்கு இந்த அனுபவம் ஏற்கனவே இருந்ததால அவர் அதை பெருசா எடுத்துக்கலன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நான் இப்படி நடந்துப்பேன்னு டைரக்டர் பாலா முன்கூட்டியே சொல்லி இருந்ததாவும் அந்த இளம் நடிகை குறிப்பிட்டிருக்காங்க. சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக டைரக்டர் பாலாவுக்கு அவரோட மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணும். ஆனால் அவர் கால் அட்டன் பண்ணலை. டைரக்டர் பாலா சொல்கிற கருத்துக்களை ஒளிபரப்பவும் நாங்கள் தயாராக இருக்கோம்.